ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மோலியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மோயாவை ராஜாவை பார்க்கணும்னா தனியா வாங்க அப்படின்னு ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி அரண்மனையிலே இருந்தது. அங்க போய் நிறுத்தினாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுலதான் முடியுது. இன்னைக்கு பார்த்தா நம்ம மோயாவை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கும் மேல ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன அட்டாக் பண்ண இவ்வளவு அசாசினேட் பண்றதுக்கு ஆள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க கிட்டத்தட்ட 10-15 பேரு மோயாவை சுத்தி ரவுண்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோயா வீல் சேர்ல இருந்து எதிரிக்காமலே பல பேரை அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். அப்படியே ஒரு கட்டத்துல அப்படியே அவன் வீல் சேரோட பறந்து போயிட்டு ஒரு 4 பேரை அட்டாக் பண்ண வீல் சேர் நொறுங்கிடுது. மோயாவை எந்திரிச்சு நிக்கிறான். அங்க நிக்கிற அத்தனை அசாசின் பண்றவங்களும் இவனை ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. என்ன நிக்கிறான் அப்படின்னு. ஷாக் ஆயிட்டீங்களா? முடிச்சிங்களா? இப்ப வாங்கடா சண்டை போடலான்னு சொல்லிட்டு மோயாவை பறந்து பறந்து அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிட்டு இருக்கான். இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த எதிரி நாட்டு தளபதியும் அதே மாதிரிதான். ஆளுங்க கிடைக்கிறவங்களெல்லாம் அடிச்சு நவுத்திட்டே இருக்க இவளுக்கு யாழிக்கு பயமா இருக்கு. மோயா வேற போனா என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நர்வஸ் ஆயிட்டு இருக்கா. ராஜமாதா நிலைமைய சமாளிக்கணும்னு பரவாயில்லையே எதிரி நாட்டு தளபதி கலகிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல இப்பனும் என் ஸ்ட்ரென்த்தையே நான் காட்ட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து நாட்டு பிரின்சஸ் இருக்கால அவகிட்ட போயிட்டு, இளவரசி நீங்க தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். 200 குதிரை, நம்ம குதிரைய என்கிட்ட யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கிஃப்டா கொடுக்க ஆசைப்படுறேன். பெர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சொல்லிடுறா. நானும் சும்மா இருக்க முடியுமா? 1000 புதுசா செய்யப்பட்ட ஆயுதங்களை நாங்க பரிசா தரோம்னு ராஜமாதா சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு மோயாவ் இருக்கான்ல, அவனோட அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பெரிய ஸ்பியர், அந்த ஆயுதம் அது மட்டும் எனக்கு போதும். ஏன்னா அதுலதான் எங்க அப்பா இறந்து போனாரு. சோ அந்த ஆயுதம் கிடைச்சதுன்னா அது எனக்கு ஒரு பெரிய மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மோயாவ் இங்க இல்லையே, வெளியே அவசரமா போயிருக்காரு. எப்படி நம்ம அதெல்லாம் வாங்க முடியும்? வேற ஏதாவது கேளுங்கன்னு ராஜா சொல்ல, மோயாவ் இங்க இல்லாம போகலாம். ஆனா மோயாவோட ஒய்ஃப் யாழி இங்க தானே இருக்காங்க, அவங்க பெர்மிஷன் கொடுத்தா பத்தாதா அப்படின்னு தளபதி நேரா யாழிய கைய காட்டி விடுறான். அதுக்குள்ள மோயாவங்க சண்டை போட்டு அத்தனை பேரையும் போட்டு தள்ளி முடிக்கிறான். யாழி இங்க ஏஞ்சி வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள இன்னொரு பக்கம் மூயாங் மினிஸ்டரோட பையன் இருக்கான்ல, ஓவரா பேசிட்டு இருக்காப்பா. நான் சண்டைக்கு போறேன்னு கிளம்பி வர மூயாங் மினிஸ்டர் அப்படியே அவனை கொத்தா புடிச்சு, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். யாழி எந்திரிக்கிறவ, அந்த ஆயுதத்தை நீங்க கேக்குறீங்க, கரெக்ட் தான். ஆனா அந்த ஆயுதம் என் புருஷன் குடும்பத்துக்கு பழைய ராஜாவால கொடுக்கப்பட்டது. அதுல நேர்மை நீதின்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்தை பாராட்டி எழுதியிருக்கு. அதை எப்படிங்க உண்மையா இல்லாத உங்களுக்கு கொடுக்க முடியும்? ஏற்கனவே நீங்க வேற நாட்டுல வேற ஒரு ராஜாக்கு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்புறம் இந்த இளவரசியோட அப்பா அந்த நாட்டை கைப்பற்றினதுக்கு அப்புறமா அவருக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அந்த ராஜாக்கு வேலை பாக்குறீங்களா இளவரசிக்கு வேலை பாக்குறீங்களான்னு ஒரு டவுட்ல போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி யாருக்குமே உண்மை இல்லாத கிடைச்சவங்களுக்கு எல்லாம் வேலை பாக்குற உங்களுக்கு உண்மை நீதின்னு சொல்லி எழுதிட்டு இருக்க அந்த ஆயுதத்தை கொடுக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லிட்டு யாழி சொல்றா. உன்னை என்ன பண்றான் பாருன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு அவன் பறந்து வர கரெக்டா அங்க மோயா வந்துடுறான். கையில ஒரு ஆயுதத்தை எடுத்து வேகமா அவனை தள்ளி விட்டுட்டு யார் பக்கத்துல வர ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு முறைக ஆரம்பிக்கிறான். சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் மோயா வேஞ்சு நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு ஹாப்பி ஆயிட்டு பேசிட்டு இருக்காங்க. சண்டை தானே போடணும், நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு வரேன்னு மோயா நேரா அந்த தளபதி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கும் சண்டை நடக்கும் போதே இந்த நாட்டுக்கு எதிரான இவங்களுக்கு எதிரான சண்டையில தான் மோயா அவன் காலை லூஸ் பண்ணான்ல, அத பத்தி யோசிச்சுட்டு அந்த வெறுப்பெல்லாம் காட்டி அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த தளபதியோட கழுத்துல கத்தி வச்சு மோயா இந்த சண்டைய க்ளோஸ் பண்ணிடுறான். பிரின்சஸ் எந்திரிக்கிறா. மோயா பிரமாதமா சண்டை போட்டாரு, கலக்கிட்டாரு, நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மோயா வரான். ராஜமாதா பாத்துட்டு, என்னப்பா இது, எங்களுக்கே அதிர்ச்சி கொடுத்துட்டேன்னு கேட்க, மறைக்கிறதுக்குன்னு எதுவும் இல்ல ராஜமாதா, இன்னும் முழுசா எனக்கு உடம்பு சரியாகல, வேற வழி இல்லாம எனக்கு எந்திரிச்சு நிக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சில லெட்டர்லாம் இருந்ததுல அதை கொடுக்குறான். அதை பார்த்துட்டு நேரா இன்னொரு பக்கம் இந்த மூயாங் மினிஸ்டர் ஷாக் ஆயிட்டு இருக்கான். நம்ம மோயா சொன்ன இடத்துக்கு காவலர்கள்லாம் உள்ள போய் பாக்குறாங்க. அங்க வந்து அத்தனை பேரையும் அடிச்சு கொண்டு போட்டுதான் நம்ம மோயா அவங்க இருந்து கிளம்பி வந்திருக்கான். ராஜமாதா லெட்டரை படிச்சுட்டு அரசவையை கூட்டிடுறா. அந்த மினிஸ்டர் யார் மேல இந்த லெட்டர்ல கம்ப்ளைண்ட் இருக்கோ அந்த ஆளு கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. ராஜமாதா கேக்குறா, எங்களுக்கு வந்த ஸ்பை லெட்டர்ல நீ எதிரி நாட்டு ஆளுங்க கூட சில பேரோட சேர்ந்துட்டு இங்க நம்ம ஆயுதம் செய்யறதுல பெரிய வித்தக்காரரா இருக்க ஒருத்தரை கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்க. அவர் மட்டும் இந்த நேரத்துல இறந்து போயிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு கேட்க, நான் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். அவனை ஜெயிலுக்கு கூட்டு போங்கன்னு ராஜமாதா உத்தரவு போடுறாங்க. மூயாங் மினிஸ்டர், நான் இதை விசாரிக்கிறேன்னு முன்னாடி வர இந்த கேஸ முழுசா மோயாவே விசாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ராஜமாதா சொல்லிடுறாங்க. மோயா ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா டியூக் ஹுவா வராரு. இவர்கிட்டதான் நம்ம மோயாவ் கால் முடியாம போறதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தான். அவர் அங்க வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்க, மோயாவ் மறுபடியும் நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு இளவரசனை மோயாவ் மாதிரி ஒரு ஆளை யாராவது அரண்மனையிலே கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்களான்னு மூயாங் மினிஸ்டர் ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறான்.
இல்ல இப்ப கைது பண்ணப்பட்டான்ல அந்த ஆள் அவ்வளவு தைரியமா பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா வேற சிலர் இருக்காங்க டியூக்கு வேணும்னே சொல்ல நீ என்ன சொல்றியா அப்படின்னு மூயாங் மினிஸ்டர் கத்த ஆரம்பிக்கிறான். பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள இத போய் விசாரிங்க அப்படின்னு ராஜமாதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துணை ராஜமாதா கிட்ட மூயாங் மினிஸ்டரோட பையன் போய் பேசிட்டு இருக்கான். நீ ரொம்ப நாளா இந்த ஊர்லயே இருக்க, இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாத, உங்க சொந்த ஊர் இருக்குல்ல அங்க போன்னு துணை ராஜமாதா சொல்றா. ஏன் எங்க அப்பாக்கு என்னாச்சு, ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாரான்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். நடக்கிறதெல்லாம் அந்த சின்ன தூரத்துல இருந்தே காதுல வாங்கிட்டு இருக்கான். டியூக் ஹுவா மோயாவ் கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. உனக்கு கால் சரியா போனதுல ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களை பார்க்க ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்ல நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு சரி ஓகே உன் ஒய்ஃப் எங்கன்னு பாக்குறாரு. யாழி எங்க நிக்கிறா, நேரா போய் ஒரு வணக்கத்தை போடுறா. இவ்ளோ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டியாமா, உன் தாத்தா எப்படி இருக்காருன்னு கேட்க அவரு நல்லா இருக்காரு, புக்ஸை இன்னும் தொடர்ந்து காப்பி பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்ல அவருக்கு என்னைக்கு ஓகேன்னு சொல்லு, மறுபடியும் லீஷன் மலையை துறக்கிறதுக்கு நான் போயிட்டு பிராத்து போடுற ராஜா கிட்டன்னு சொல்ல எங்க தாத்தா இந்த எந்த உலகத்தோடயும் சம்பந்தம் இல்லாம தனியா புக்ஸோட மட்டும் வாழ விரும்புறாருன்னு யாழி சொல்றா. அவரோட ஃப்ரெண்டா எனக்கு தெரியும், அவர் அப்படிதான் சொல்லியிருப்பாருன்னு. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க 2 பேரும் நல்ல ஜோடி பொருத்தம், அவனை சீக்கிரமா சரி பண்ணிருக்க, நீங்க நல்லபடியா வாழணும் புரியுதா அப்படின்னு 2 பேரையும் விட்டுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. யாழிய பாத்துட்டு மோயா ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இப்ப என்னால உன் கூட வீட்டுக்கு வர முடியாது, முக்கியமா சில வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, இன்னைக்கு ஏற்கனவே நீங்க பண்ணதே ஓவர் தான், இத்தனை பேரை அடிச்சிட்டு அப்புறம் வேற ஒரு பெரிய சண்டை போட்டிருக்கீங்க, வீட்டுக்கு வந்தோன்னா உங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஊசி வச்சு குத்துறேன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. மேடம் என்ன சொன்னாலும் எத்தனை ஊசி போட்டாலும் அதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு மோயா அவகிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க ராஜமாதா துணை ராஜமாதா 2 பேரும் அந்த பக்கத்து நாட்டு பிரின்சஸ கூப்பிட்டு உங்களுக்கு கிடைச்ச அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. நல்லா படிங்க, நம்ம நாட்டோட தலையெழுத்தே இதுல இருக்குன்னு சொல்ல அவ படிக்கிறா. இல்ல ராஜமாதா நான் சொல்றது கேளுங்க, ஒருவேளை உண்மையாவே எங்க நாட்டுல அரசியல் அபிஷியல்ஸ் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவத்தை நடத்துறதுக்கு நினைச்சாங்களான்னு தெரியாது, ஆனா அது நானோ என் அண்ணனோ கிடையாது, இதுக்கு நான் சத்தியம் பண்ண முடியும், இதுக்கு மேல என்னெல்லாம் பிரச்சனை நடந்ததுங்கிறத பத்தி தீவிரமா விசாரிக்கிறேன், கருணை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்லமா அப்படின்னு ராஜமாதா சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு இங்க யாரையாவது பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்றதுக்கு வந்தீங்களேன்னு துணை ராஜமாதா கேட்க இங்க ஒருத்தர் எனக்கு பிடிக்கும், ஆனா அவரு ராஜ குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர், என்னைக்கு டைம் கிடைக்குதோ அப்ப நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்கா. ராஜமாதாட்ட துணை ராஜமாதா இந்த பொண்ணு சொல்றத நம்புறீங்களான்னு கேட்க நம்பவா முடியற மாதிரி இருக்கு, ஒருவேளை இவ உத்தரவு போடாம இருந்தா கூட இவங்க அண்ணன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புதுசா கவர்மெண்ட் அமைச்சிருக்காரு, நம்ம நாடு எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள வீக் ஆக்குறதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. துணை ராஜமாதா கிட்ட ராஜமாதா அடுத்து நீயும் ரொம்ப நாளா உங்க அப்பா லெட்டர் போட்டே இருக்காரு, அவரை போய் பார்க்கவே இல்ல, போய் பாத்துட்டு வா, ஏன்னா இங்க நடக்கிற விசாரணையோட முடிவு எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்ல என் லாயலிட்டி கடைசி வரை உங்க கூட தான், நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு துணை ராஜமாதா சொல்லிட்டு இருக்கா. இங்க பிரின்சஸ் அந்த தளபதியை பார்த்து அறிவுன்னு உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா, நம்ம சமாதான பேச்சு பேசுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த தளபதி கொடுக்குறான். இந்த ஆயுதத்தை பாருங்க, இங்க இருக்கிற ஒரு ஆயுதத்தை செய்யறவரு ரெடி பண்ணது, இது ரொம்ப பிரமாதமா இருக்கும், பயங்கர ஷார்ப்பா இருக்கும், நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு, இப்ப அவர் புதுசா வேற ஏதோ ஆயுதத்தை தயார் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்காக தான் அவரை டார்கெட் பண்ணி கொள்ளணும்னு ஐடியா போட்டிருப்பாங்க போல, இதுக்கும் எனக்கும் ஆனா எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு தளபதி சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் நீ எதுக்காக தேவையில்லாம நடுவுல போய் சண்டை போட்ட அப்படின்னு கேட்க இல்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு தளபதி சொல்றான். இதுக்கும் மேல தேவையில்லாம ரொம்ப ஓவரா திமிர் பிடிச்சு ஏதாவது பண்ணனா நான் ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கத்த ஆரம்பிக்க தளபதி அங்க வந்து ஓகேன்னு சாரி கேட்டுட்டு இருக்கான். திடீர்னு வெளியே யாரும் நிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. யார் அது அப்படின்னு பிரின்சஸ் கத்த ஆரம்பிக்கிறா. அந்த ஷூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணுதான். உங்களை பார்க்க ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ல எத்தனை தடவை நான் முக்கியமான விஷயம் பேசும்போது பக்கத்துல ரூம் கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன், வெயில்ல போய் 4 மணி நேரம் மண்டி போடுன்னு சொல்ல ஷூவும் அதே மாதிரி மண்டி போட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம மோயா வரான் பிரின்சஸ பாக்குறதுக்கு. ஷூ அப்படியே மண்டி போட்டு ரொம்ப கால் முடியாம மயங்கி விழுற மாதிரி போயிட்டு இருக்கா. அத பாக்குறான். உள்ள போய் பேச்சுவார்த்தை நடத்துறான். உங்களுக்கும் அந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நான் தெளிவா நம்புறேன், நான் தான் அந்த கேஸ நடத்துறேன் அப்படின்னு மோயா சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பிரின்சஸும் பேசிட்டு இருக்கா. இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, வேற ஏதாவது சுத்தி பாக்குறதுக்கு யாரையாவது மீட் பண்றதுக்கு விரும்புறீங்களா அப்படின்னு கேட்க ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அந்த கோவிலுக்கு நான் போக ஆசைப்படுறேன், அங்க போய் பிரேயர் பண்றதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. சரி கண்டிப்பா சீக்கிரமா அந்த இடத்துக்கு உங்களை கூட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு மோயா வெளியே வரான். ஷூவை பாத்துட்டு போதும் உன்னை தண்டனையில இருந்து விடுவிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்புறான். கரெக்டா அதுக்குள்ள டிங்லானும் கூட வந்திருக்கா. அவ போயிட்டு வெளியே நம்ம யாழை நிக்கிறா, அவள்கிட்ட பேசிட்டு இருக்கா. மோயா பாத்துட்டு நீங்க என்ன பண்றேன்னு கேட்க இந்த பக்கமா நான் வேலை முடிச்சு போயிட்டு இருந்தேன், உங்க வண்டி நின்னுது, சரி உள்ள இருப்பீங்களேன்னு வெயிட் பண்ணேன்னு யாழி சொல்றா. சேர்ந்தே வீட்டுக்கு போலான்னு மோயா அங்க இருந்து கிளம்புறான். அதுக்குள்ள ஷூ வெளியே வந்துட்டா. ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. எங்க அம்மா அங்க ஊருக்கு போகும்போது ரொம்ப உடம்பு முடியாம இருந்து இறந்து போயிட்டாங்க,
நான் அப்புறமா என் தங்கச்சி குளிர் அடிச்சு அந்த குளிர் தாங்க முடியாம இறந்து போயிட்டா. அப்புறம் தான் அந்த பிரின்சஸ நான் பார்த்தேன். அவங்கதான் என்ன கூட்டு போய் பத்திரமா காப்பாத்துனாங்கன்னு சொல்ல, உயிர் வாழ்றதுதான் எல்லாத்த விட முக்கியம் அப்படின்னு மோயாவ் சொல்றான். நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க முன்னாடி ரொம்ப வீக்கா இருந்தீங்கன்னு கஷ்டப்பட்டேன். இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. எப்படி சரியானீங்கன்னு கேட்க, அதோ என் பொண்டாட்டி அவதான் என்ன காப்பாத்துனா அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பொண்ணு சூப்பர் கலக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு உள்ள மறுபடியும் கிளம்பிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் அந்த ஷூ ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியாம போயிட்டு வயித்து புடிச்சிட்டே நைட்டு ரோட்ல சுத்திட்டு இருக்கா. ஏதோ ஒரு குடிகாரன் அவளை நல்லா இடிச்சு விட்டு போயிடுறான். முடியாம அப்படியே அவன் மயங்கி விழுந்துற. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம மோயாவோட அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஷூவும் இவங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே தெரியும்ல. நேரா அவள வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அண்ணி கையை பிடிச்சிட்டு என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அண்ணி நீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, ஷூ நல்லா இருக்கியாமான்னு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. மோயாவும் யாழியும் அண்ணிய பாக்குறதுக்கு வராங்க. யாழி தப்பா எடுத்துக்காதமா, அந்த பொண்ணும் நானும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு கொஞ்ச நாள் நான் வச்சு ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்க்கவா ப்ளீஸ்மான்னு கேட்க, உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, என்ன நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன வேணுமோ பாருங்கன்னு சொல்லிட்டு ஆனா மோயா கிட்ட மூஞ்ச திருப்பிக்கிட்டே யாழி உள்ள வந்துடுறா. உள்ள வந்ததுக்கு அப்புறமா மோயாவை அவ கைய பிடிக்கலான்னு சொல்லிட்டு வரான். ஆனா யாழி நேரா கிளம்பி போயிட்டு சக்கரை கிண்ணத்தை எடுத்துட்டு வந்துட்டு, எனக்கு வெள்ளையா இருக்கிற சக்கரை கட்டி பிடிக்காது, பிரவுன் சுகர் மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு வெள்ளையா இருக்கிறதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சிட்டு இருக்கா. என்ன பண்றேன்னு கேட்க, அந்த பொண்ணுக்கு சக்கரை ரெடி பண்றேன், அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுங்க அப்படின்னு மோயாவிட்ட சொல்லிட்டு இருக்கா இவ. அந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. அங்க கிரவுன் பிரின்ஸோட காவலர், மெயின் காவலர் இருப்பார்ல, அவரோட பொண்ணு தான் அந்த ஷூ. அதுக்கப்புறம் நாட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு. ரொம்ப சின்ன வயசுங்கிறதால எனக்கும் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் ஞாபகம் எல்லாம் கிடையாதுன்னு மோயாவ் சொல்றான். யாழி இதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து போயிட்டு இருக்கா. நீங்க பார்த்தா அந்த யாழியோட பாடி கார்டு இருப்பான்ல, அவன் வரான். மலையில என்னதான் நடக்குது, நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா யாழி வந்துட்டு ஏதோ ஷூ மாஸ்டர் வந்தாருன்னு சொல்றா. ஒன்னும் புரியலன்னு அங்கிருந்து கிளம்புறான். மலைக்கு ஏற எல்லா வழியையும் அடைச்சு வச்சுட்டாங்களாம். ஒரே ஒரு வழி மட்டும் தான், யாழி வந்து மெயின் கேட் மட்டும் தான் இருக்கு. அது கிட்டத்தட்ட 200-300 காவலர்கள் யாரும் உள்ள போகாம பாத்துக்கிறாங்க. சோ அந்த வழியா உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ டிஃபிகல்ட்டான ரூட்ல தான் ஏறி போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நேரா அவன் கிளம்புறான். போய் பாக்குறான் பாடி கார்டு. அங்க பாக்குற சில விஷயத்தால அதிர்ந்து போய் கையில வச்சிட்டு இருக்க வெப்பனை கூட கீழே போட்டுட்டு இருக்கான். இங்க பார்த்தா எரிஞ்சு போன ஒரு இடத்த காட்டுறாங்க. அதாவது லீ பிரின்ஸ் இருந்த இடம் தான். அவன் ரூம்ல இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுக்கி வச்சிட்டு இருக்கான். இங்கும் அப்படியே அடுக்கி வச்சிட்டு இருக்கும் போது ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிடைக்குது. அதுல பார்த்தா லெட்டர்ஸா இருக்கு. அது எல்லாமே யாழி இந்த லீ பிரின்ஸ்க்கு எழுதுற லெட்டரா இருக்கு. அதை பார்த்துட்டு இவளே ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆயிட்டு எல்லா லெட்டரையும் கொடுத்து விட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம யாழி வந்துட்டு மேனேஜர் மாஸ்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட எதுக்காக இந்த மீங்க இங்கேயே சுத்திட்டு இருக்கான், அனுப்ப சொன்னேன்லன்னு கேட்க, சம்பளம் கூட கொடுக்காம நான் விட்டேன், சம்பளமே இல்லாட்டியும் பரவாயில்லன்னு இங்கதான் வேலை பாப்பேன்னு பாத்துட்டு இருக்கான், நான் என்னமா பண்றது அப்படின்னு கேட்க, நான் உங்க உயிரை காப்பாத்தாம இங்க இருந்து போக மாட்டேன்னு மிங்க சொல்லிட்டு இருக்கான். அங்க யாழி கிட்ட வந்து அந்த லெட்டர் எல்லாம் பாக்ஸ குடுக்குறாங்க. யாழி அதை எடுத்துட்டு போறா. நேரா மோயா அப்பதான் வீட்டுக்கு வரான். எங்க இருக்காங்க என் ஒய்ஃப் அப்படின்னு கேட்க, உள்ளதான் இருக்காங்கன்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. அப்போனே அசிஸ்டன்ட் சொல்றான், இப்ப வர வர ஸ்ட்ரேஞ்சா ஒரு சம்பவம் நடக்குது பாஸ், நீங்க எப்ப வந்தாலும் யாழி மேடம் எங்க இருக்காங்கன்னு கேக்குறீங்கன்னு சொல்ல, பொண்டாட்டி எங்க இருக்கான்னு கேக்குறது ஸ்ட்ரேஞ்சான விஷயமான்னு கத்திட்டே அவன் உள்ள வரான். பார்த்தா ஆப்போசிட்ல ஷூ வரா. ஷூ பேசணும் அப்படின்னு சொல்ல மோயாவை அவளை கூட்டு போயிட்டு உட்காடுறான். திடீர்னு இங்க வந்து கோல்டு ரொம்ப முடியல, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இங்க ஒரு மரம் இருக்குமே, ஒரே மாதிரி 2 மரம் இருக்கும், இப்ப அதுல ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்ல, அது ஏதோ பட்டு போச்சு அப்படின்னு மோயா சொல்லிருக்கான். ஆமா, எதுவுமே தான் உலகத்துல நிரந்தரம் இல்லையே, எனக்கு இருக்க இப்ப ஸ்டேட்டஸ்க்கு நான் உன்னை மீட் பண்ண கூடாதான். யாழிய பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்காங்க, எலிகண்டா இருக்காங்கன்னு சொல்ல, அவளை பத்தி தெரிஞ்ச மோயா லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். நேரா வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறா. அந்த பொண்ணு லீஷன் மலையில இருந்து வந்தாலாமா, அப்ப கண்டிப்பா அவ பெரிய ஆளாதான் இருப்பா. நீ நல்லா இருக்கத பாக்க எனக்கு ஹாப்பியா இருக்கு, நீங்க 2 பேரும் நல்ல ஜோடி பொறுத்தோன்னு சொல்லிட்டு திடீர்னு அவ பாட்டுக்கு ஷூ அழுவ ஆரம்பிக்கிறா. அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இன்னொரு பக்கம் யாழி பார்த்தா அந்த லெட்டர் எல்லாம் பாத்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. மோயா அவங்க வரான். சாப்பிடறதுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமான்னு கேட்க, யாழி வேகமா அந்த பாக்ஸ மூடிட்டு அங்க இருந்து கிளம்புறா. மோயாவை பாக்குறான், எதை மறைச்சு வைக்கிறா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஜெயில ஒரு ஆளை இப்ப அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஆள் கிட்ட மோயாவை மறுபடியும் வரான். மூயாங் மினிஸ்டருக்கும் இதுல இருக்க சம்பந்தத்தை சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க, எனக்கு தெரியாது, முதல்ல எனக்கும் இந்த கேஸ்க்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு திமிரா பேச ஆரம்பிக்கிறான். நீ ஒரு நாள் உண்மையை சொல்லுவேன்னு மோயாவை மறுபடியும் வெளியே போயிடுறான். இந்த மூயாங் மினிஸ்டர் பதட்டத்தோட இது சரிப்பட்டு வராதுன்னு சின்ன கூப்பிடுறான். சின்ன சொல்றதை கேக்குறியா, நீ ஒண்ணு பண்ணு, ஜெயில போயிட்டு அந்த ஆள் இருக்கான்ல, அவன் மட்டும் உண்மையை பேசினா நான் நல்லா மாட்டிக்குவேன், நீ போய் அவனை கொன்னுரு. நான் என்ன பண்றேன், உனக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், வேற ஊர்ல வேற ஒரு அடையாளத்துல வாழ்றதுக்கு, அங்க போய் சொத்து பத்தி எல்லாமே உனக்கு இருக்கு, அப்புறம் உன்னை தத்து பையனா இங்க கூட்டு வரேன்னு சொல்ல, சின்ன கண்ணுல கண்ணீரே வந்துருச்சு. என்ன தத்து பையனா கூட்டு வர போறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமாடா, நீ என்னோட பையன் தானே, தத்து பையனா கூட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு, ஆனா அந்த வேலையை உன்னை தவிர வேற யார நம்பி எனக்கு விட்டுறதுக்கு பயமா இருக்கு, இதை நீ செய்வியான்னு கேட்க, நான் போய் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாசத்துல அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறமா அவன் போனதுக்கு அப்புறம் மூயாங் மினிஸ்டர் இன்னொரு ஆளை கூப்பிட்டு அவன் அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா இவன் கதையை முடிச்சிருன்னு சொல்ல மூயாங் மினிஸ்டரோட பையன் அதை கேட்டுடுறான். அப்பா எதுக்குப்பா அவனை கொல்றீங்க, அவன் உங்க பையன்பான்னு சொல்ல, எனக்கு இருக்க ஒரே பையன் நீதான், உனக்கு தெரியாது, போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம சின்னும் ஜெயிலுக்குள்ள ரகசியமா போறான். தீயெல்லாம் பத்த வச்சு மத்த காவலர்கள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு கரெக்டா நேரா ஜெயிலுக்குள்ள போக உங்க அப்பா காப்பாத்த சொன்னாராப்பான்னு அந்த ஆள் கேட்டுட்டு இருக்கான். ஆனா சின்னு உள்ள வந்துட்டு அந்த ஆளை முதல்ல கொண்டு போட்டுட்டு காவலர்கள் வராங்க, அவங்களே அடிச்சு போட்டு வெளியே ஓடுறான். ஆனா அவனுக்கு பயங்கரமா நெஞ்சுக்கிட்டு அடிபட்டுருது. அப்ப மூயாங் மினிஸ்டரோட ஆளு பக்கத்துல வந்து உங்க அப்பா தான்ப்பா அனுப்புனாருன்னு சொல்ல இவனும் நம்பி விடுறான். நீ அவரை கொன்னுட்டியான்னு கேட்க கொன்னுட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த ஆள் இருக்காருல கையில கத்தி எடுக்கிறாரு. அந்த இடத்துக்கு மூயாங் மினிஸ்டரோட பையன் வந்துடுறான். சின்ன இங்க பாரு, இங்க இருந்து ஓடி போயிரு, அந்த ஆள் உன்னை கொல்ல போறாருன்னு சொல்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆளு கத்தி எடுத்து குத்திடுறான். மூயாங் மினிஸ்டரோட பையன் உற்றுங்க அவனை உற்றுங்கன்னு சொல்லிட்டு கதறி ஆள ஆரம்பிக்க இந்த சின்ன நல்லா அங்கேயே குத்து குத்துன்னு குத்திட்டு ஆளுங்க வர மாதிரி இருக்காங்களே அவனை அப்படியே போட்டு மூடிட்டு இந்த கெட்டவங்க எல்லாம் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. போலீஸ் ஆபீசர் வாங்க வரான். என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். மூயாங் மினிஸ்டர் கிட்ட அந்த ஆளு சின்ன கொன்னுட்டான், சின்ன கதையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவனும் பேசிட்டு இருக்கான். இங்க அரண்மனையில ராஜமாதா கிட்ட துணை ராஜமாதா உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா பாரு, சின்ன அவனோட சொந்த பையன், அவனை வச்சே கொல்ல விட்டுருக்கான் அப்படின்னா மூயாங் மினிஸ்டருக்கு இந்த கேஸ்ல பெரிய லெவல்ல சம்மந்தம் இருக்கும் போலகேன்னு சொல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம துணை ராஜமாதா பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.